நேத்து சரியா டிசம்பர் 12, 2021 மகாராஷ்டிராவுடைய தலைநகரான மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற மத்தேரான் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன்ல அன்னைக்கு நேரம் காலை 8:30 மரங்கள் மற்றும் செடி கொடிகளால பச்சை போர்வை போர்த்தின மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடு இருந்த அந்த ஹில் ஸ்டேஷன்ல சுற்றுலா பயணிகள் தங்குறதுக்காக நிறைய லாட்ஜ் மற்றும் காட்டேஜ்கள் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்படி இயங்கிட்டு இருந்த சாய் சதன் அப்படிங்கிற லாட்ஜ்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக அந்த லாட்ஜுடைய ரூம் பாய் ஒவ்வொரு ரூமா போய் கூப்பிட்டு இருந்தாரு. அந்த லாட்ஜுடைய வழக்கப்படி அங்க தங்கி இருக்கிற எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ அப்படி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக வரும்போது கஸ்டமர்ஸ் உடைய ரூம் எல்லாத்தையுமே ஹவுஸ் கீப்பிங் டீம் போய் கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. அப்படிதான் அன்னைக்குமே அந்த ரூம் பாய் எல்லா ரூம்லயும் போய் கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா ரூம் நம்பர் 202 உடைய கதவை போய் தட்டும்போது அந்த ரூம்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலுமே வராம இருந்திருக்கு. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த ரூமுடைய டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த ரூமுடைய கதவு லாக் போடாம இருந்ததால கதவும் ஓபன் ஆகுது. சோ கதவு திறந்தவர் வெளியிருந்தபடியே சார் மேடம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. பட் அப்பவுமே உள்ள இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. ஆல்சோ அந்த ரூம்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதே நேரத்துல ஏதோ கறி கடைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் அந்த ரூம்ல இருந்து அடிச்சிட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. சரி ஓகே, ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ட ஸ்மெல் தான் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண அந்த ரூம் பாய் அங்கிருந்த ரூம் ஸ்ப்ரே எடுத்து அந்த ரூம் முழுவதுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒருவேளை முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்ப அகைன் கதவை லாக் பண்ணிட்டு அதாவது சும்மா சாத்திட்டு அடுத்த ரூமை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த லாட்ஜுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங் அவங்களுடைய கிளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அந்த ரூம் நம்பர் 202 கிளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு இளைஞர் அந்த ரூமுடைய கட்டிலுக்கு அடியில் இருக்கிற தூசியை கிளீன் பண்றதுக்காக கீழே குனிஞ்சு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப அங்க பார்த்த அந்த காட்சி அவருடைய இதயமே ஒரு நொடி நின்னு போற மாதிரி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போக ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த கட்டிலுக்கு அடியில ரத்தம் உறைஞ்சு போய் தேங்கி இருந்த தலை இல்லாத ஒரு பெண்ணுடைய உடல் ஒட்டு துணி கூட இல்லாம நேக்கடா இருந்திருக்கு. இத பார்த்து பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து ஓடி வந்த அந்த இளைஞர் நேரா அந்த லாட்ஜுடைய ஓனர் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஓனரும் அந்த ரூம்ல வந்து பார்த்துட்டு விஷயத்தை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. சோ இப்ப அந்த ரூம்ல கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த பெண் யாரு, எதற்காக இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க, ரொம்பவே முக்கியமா அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம எப்படி அடுத்த 24 மணி நேரத்துல கில்லரை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற போலீஸுடைய சாமர்த்தியமான இன்வெஸ்டிகேஷனையும் கில்லர் எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு மோட்டிவ் அடங்கிய மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அன்றைய நாள், அதாவது டிசம்பர் 12, 2021 அன்னைக்கு காலையில சரியா 9:30 மணிக்கு கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அந்த லாட்ஜுடைய ரூம்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட்டிலுக்கு அடியில தலையில்லாத உடலை பார்த்துட்டு இவ்வளவு கொடூரமா கொலை நடந்திருக்கு அப்படின்னா மோட்டிவ் ஆஃப் மர்டர், ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸா தான் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு திருட்டுக்காகவோ இல்ல வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ எல்லாம் இந்த கொலை நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த விசாரணையை சரியான பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதிக பாசிபிள் வே என்ன அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த இறந்த உடலுடைய கை மற்றும் கால்கள்ல சின்ன சின்ன டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் இருக்கிறத நோட் பண்ண போலீஸ் விக்டிம் தன்னுடைய கில்லரை எதிர்த்து கொஞ்சம் போராடி இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த பெண்ணுடைய இடது கையில் இருந்த டாட்டூ கத்தியால கீறப்பட்டு அந்த டாட்டூ என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. which means போலீஸ் அந்த டாட்டூவை பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுல கில்லர் கவனமா இருந்திருக்கான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. இப்ப கிரைம் சீனை செக்யூர் பண்ண போலீஸ் அந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு ஃபாரன்சிக் டீமை அங்க வர சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கிரைம் சீனுக்கு வந்த ஃபாரன்சிக் டீம் அந்த ரூம் முழுக்க வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஒரு இடம் விடாம சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க தங்கியிருந்தவங்களுடைய பேக், பர்ஸ், துணிகள், செப்பல் அப்படின்னு எந்த ஒரு திங்ஸுமே அங்க இல்லாம இருக்கிறதையும், ரொம்பவே முக்கியமா கொலை செய்யப்பட்டு கிடக்கிற அந்த பெண்ணுடைய தலை அந்த ரூம்குள்ள எங்கேயுமே இல்ல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்சோ அங்கிருந்த பாத்ரூம் முழுவதுமே ரத்த துளிகள் தெரிச்சிருக்கிறதும், அந்த பாத்ரூம்ல இருந்து கட்டல் வரைக்குமே உடலை இழுத்துட்டு வந்த மாதிரி ரத்த தடம் இருக்கிறத பார்த்து அவங்க அந்த கில்லர் பாத்ரூம்ல வச்சுதான் அந்த பெண்ணுடைய தலையை வெட்டியிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே போல பாத்ரூம்குள்ள இருந்த ரத்த துளிகள், அங்க ரூம்ல இருந்த ரத்தம் எல்லாமே இறந்து போன அந்த பெண்ணுடையதா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்மளுடைய ஸ்டே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். நானும் பல வீடியோஸ்ல பல கேசஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரு கிரைம்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும், அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் விக்டிமே யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் 0.1% தான். சோ அப்படி கொலை செய்யப்பட்டது யாரு அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கில்லர் தலையை வெட்டி எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் இப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ரூம்ல தங்கி இருந்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லாட்ஜுடைய என்ட்ரி ரெஜிஸ்டரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அங்க தங்கி இருந்தது 32 வயதான அம்ஜத் கான் மற்றும் 28 வயதான ரூபினா பேகம் அப்படிங்கறதும், அவங்க மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பர்நாத் அப்படிங்கிற சிட்டில இருந்து தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. ஆல்சோ ரெஜிஸ்டர்ல அவங்களுடைய போன் நம்பரும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. பட் நம்பர் நாட் இன் யூஸ் அப்படின்னு வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வரல, நாட் இன் யூஸ் அப்படின்னு வந்திருக்கு. சோ அந்த லாட்ஜுடைய ரிசப்ஷன்ல அவங்க ரூம் எடுக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பட் அங்கிருந்த அந்த லாட்ஜுடைய ஓனர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் தயங்கினபடி, சார் இங்க வர்ற கஸ்டமர்ஸ் சில சமயம் ஐடி ப்ரூஃப் இல்லாம வந்துருவாங்க, நாங்களும் கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐடி ப்ரூஃப் கம்பல்சரியா கேட்காமலும் ரூம் கொடுத்துருவோம், அந்த மாதிரி தான் அவங்களுக்குமே ரூம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட போலீஸ் சரி சிசிடிவி இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு அந்த அம்ஜத் மற்றும் ரூபினா அவங்க ரெண்டு பேருமே செக் இன் ஆன டைமை வச்சு அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டிசம்பர் 11ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு அவங்க அந்த லாட்ஜுக்குள்ள என்ட்ரி ஆகிற ஃபுட்டேஜை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருந்ததால அவங்களுடைய முகத்தை சரியா பார்க்க முடியாம போயிருக்கு. இதே பேரலல் டைம்ல ரெஜிஸ்டர்ல அவங்க என்ட்ரி பண்ணியிருந்த அட்ரஸ்ல போய் விசாரிச்ச போலீஸ் அந்த அட்ரஸ்ல அம்ஜத் மற்றும் ரூபினா அப்படிங்கிற பெயர்ல யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, அது ஒரு ஃபேக் அட்ரஸ் அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அட்ரஸே ஃபேக்கா இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க எழுதியிருக்கிற பெயர் மட்டும் உண்மையாவா இருக்க முடியும், அந்த நேம்ஸுமே பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல தான் விக்டிமுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸுடைய கைக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணிற்கு 26 வயது இருக்கும் அப்படின்னும், காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னும், மேலும் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் தலை அந்த பெண்ணுடைய உடல் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. மேலும் இந்த கொலை நடந்த டைம் 12ஆம் தேதி நைட்டு 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள இருக்கணும் அப்படின்னும், அப்படி கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அந்த பெண் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்னும், அதோடைய விளைவா அந்த இறந்த பெண்ணுடைய உடல்ல சீமன் ஒட்டி இருக்கு அப்படிங்கறதும் அந்த ரிப்போர்ட்ல தெரிய ஆரம்பிக்குது.
கண்டிப்பா அந்த சீமன் கில்லருடையதா தான் இருக்கணும். சோ அவனுக்கு எதிரா ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. சோ இப்ப அவனை கண்டுபிடிச்சா போதும், இந்த கேஸ் சால்வ் ஆயிரும் அப்படிங்கறதால இப்ப அடுத்த வழியை யோசிக்க ஆரம்பிச்ச போலீஸ் லாட்ஜில் இருந்து அவன் எப்ப வெளியே போனா அப்படிங்கறத சிசிடிவி மூலமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அடுத்த நாள் காலை, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி காலையில 6:30 மணிக்கு அவன் அந்த லாட்ஜை விட்டு வெளியே போயிருக்கான் அப்படிங்கறதும், அப்படி போகும்போதும் அவன் மாஸ்க் போட்டபடி தான் போயிருக்கான் அப்படிங்கறத பாக்குறாங்க. சோ அவன் போட்டிருந்த ஷர்ட்டை வச்சு அந்த லாட்ஜ் இருக்கிற அதே வழியில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அவன் எங்கெங்க போறான் அப்படிங்கறத ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அப்படி லாட்ஜில் இருந்து வெளியே வந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு போனவன் அங்கிருந்து ஒரு பஸ்ல ஏறி போறத பாக்குறாங்க. இப்ப அந்த பஸ் எந்த வழியில போகுதோ அந்த ரூட்ல இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டே போகும் பொழுது அந்த ஹில் ஸ்டேஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல போய் ரீச் ஆயிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டி அங்கிருந்த ஒரு காட்டுப்பாதை வழியா போறதையும் ஒரு ½ an hour கழிச்சு அதே பாதையில அவன் திரும்பி வர்றதையும் சிசிடிவி மூலமா நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு முக்கியமான விஷயத்தையும் பாக்குறாங்க. அதாவது அவன் அந்த காட்டுப்பாதைக்குள்ள போறப்ப அவனுடைய பேக் கொஞ்சம் பெருசா இருக்கிறதையும் திரும்பி வரும் பொழுது நார்மலா இருக்கிறதையும் பார்த்த போலீஸ்க்கு ஒருவேளை விக்டிமுடைய தலையை தான் அவன் அந்த காட்டுக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக அவன் போன அந்த பாதையை போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப போலீஸ் நினைச்ச மாதிரியே அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு 250 மீட்டர் தூரத்துல அங்கிருந்த புதர் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கார்பேஜ் பேக் மூட்டை மாதிரி கிடக்கிறதையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹேண்ட் பேக் இருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார்பேஜ் பேக்கை ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ் அதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய தலை ரத்தம் உறைஞ்சு போன நிலைமையில கண்கள் திறந்தபடியும் நாக்க வெளியே நீட்டினபடியும் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மேலும் அங்கிருந்த அந்த ஹேண்ட்பேக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு செக் பண்ண போலீஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே கிடைக்கல. ஆனா அதுக்கு பதிலா அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கிறத நோட் பண்றாங்க. ஆக்சுவலா இதுதான் இந்த கேஸையே முடிச்சு வைக்க போகுது அப்படின்னு போலீஸ் அப்ப நினைச்சிருக்க மாட்டாங்க. எஸ், அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல பூனம் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய பெயரும் ஏஜ் 26 அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்த போலீஸ்க்கு கண்டிப்பா இது இறந்து போன பெண்ணுடைய பெயர் தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. சோ கிடைச்ச அந்த தலையை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அட்ரஸை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க போய் விசாரிக்கிறப்ப டெய்லி பல பேர் வந்துட்டு போறாங்க. சார், இது யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியாவை சுத்தி பூனம் அப்படிங்கிற பெயர்ல யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்கிருந்த ஒரு ஃபேமிலி பூனம் அப்படிங்கிறது எங்களுடைய ரிலேட்டிவ் பொண்ணு தான் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாலதான் இங்க வந்திருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுல சாப்பிட்டது அவங்களுக்கு ஒத்துக்காம திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும். சோ ட்ரீட்மெண்ட்காக அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போன பூனம்க்கு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்க கிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பூனமுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காட்டி அதில் இருக்கிறது பூனம் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப பூனமுடைய அட்ரஸ் வாங்கின போலீஸ் மும்பையில் இருக்கிற பூனமுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. பட் அங்கிருந்த பூனமுடைய பேரண்ட்ஸும் பிரதரும் பூனம அவளுடைய ஹஸ்பண்ட் ராம்பால் தான் மத்தேரன் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட போலீஸ் நடந்த விஷயங்களை அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் சொன்னதை கேட்டு அதை நம்ப முடியாம பூனமுடைய மொத்த ஃபேமிலியுமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்கள சமாதானப்படுத்த ஆரம்பிச்ச போலீஸ், இங்க பாருங்க, பூனம கொலை பண்ணது அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராம்பால் தான் அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம். சோ அவர் எங்க இருக்காரு, அவருடைய அட்ரஸை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு அப்படி அங்க போயிட்டு இருக்கும் பொழுதே ராம்பாலுடைய நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ராம்பாலுடைய செல்போனை ட்ராக் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. ஆனா போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி ராம்பால் அவங்களுக்கு ரொம்ப வேலையெல்லாம் வைக்கல. பிகாஸ் அவனுடைய வீட்டுக்கு போய் காலிங் பெல்ல பிரஸ் பண்ண போலீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்காத காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அங்க டோரை ஓபன் பண்ணது வேற யாரும் இல்ல, போலீஸ் காலையில இருந்து யாரை தேடிட்டு இருந்தாங்களோ அதே ராம்பால் தான். சோ கொத்தா அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போன போலீஸ், நீ தான் உன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு உறுதி ஆயிருச்சு. ஆனா இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே எதுக்காக உன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணன, உன்னுடைய மர்டர் மோட்டிவ் என்ன அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பயத்துல வியர்த்து போய் உட்கார்ந்திருந்த ராம்பாலோ, சார் பூனம நான் கொலை பண்ணல சார், அன்னைக்கு காலையில எனக்கும் பூனமுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அதுல கோவிச்சுக்கிட்டு தான் நான் பூனம லாட்ஜிலேயே விட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை
கேட்ட போலீஸ், இங்க பாரு ராம்பால், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத இதோட ஸ்டாப் பண்ணு. கொலை நடந்தது நைட்டு 11 மணிக்கு தான் அப்படின்னு எங்களுக்கு ஏற்கனவே ரிப்போர்ட் வந்துருச்சு. அதனால எப்படி எங்களை அலைய விடாம எங்க கிட்ட மாட்டனியோ அதே மாதிரி வீணா எங்க கிட்ட அடி வாங்காம உண்மையை சொல்லிரு அப்படின்னு போலீஸ் அவங்க கையில வச்சிருந்த லத்தியால ராம்பாலுடைய முன்னாடி இருந்த டேபிள்ல ஓங்கி தட்டுறாங்க. இப்ப அதுல மிரண்டு போன ராம்பாலும் நடந்த விஷயங்களை ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் சொன்ன காரணத்தை கேட்ட போலீஸ் அவனை ஒரு மாதிரி வியர்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸ வியர்டா பார்க்க வச்ச ராம்பால் சொன்ன கன்ஃபஷன் இதுதான். பூனம் மும்பையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 6 மாதங்களுக்கு முன்னாடி தான், அதாவது 2021 மே மாசம் தான் பூனம்க்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த ராம் சிலோச்சன் பால் கூட மேரேஜ் நடக்குது. ஆனா பூனம் மற்றும் ராம்பாலுடைய ஜாதகத்துல தோஷம் இருந்ததால ஒரு வருஷத்துக்கு அவங்க 2 பேருமே ஒன்னா இருக்க கூடாது. அப்படி ஒன்னா இருந்தா அவங்களுடைய உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஒரு வருஷம் கழிச்சுதான் பூனம் புகுந்த வீட்டுல போய் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஜோசியத்துல அதிக நம்பிக்கை இருக்கிற ராம்பால் குடும்பமும் அதை அப்படியே நம்பி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ ராம்பாலும் பூனமும் கல்யாணமான புது மாப்பிள்ளை புது பொண்ணா இருந்தாலுமே அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து வாழாம அவங்கவங்க வீட்டுல தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கொடுமை எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நினைச்ச ராம்பால் மாசத்துக்கு 2 முறை பூனமுடைய வீட்டுக்கு போய் அவங்கள வெளியே கூட்டிட்டு போறத வழக்கமா வச்சிருக்காங்க. அவங்களை எதுக்கு வெளியே கூட்டிட்டு போவான் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதகப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்டுல வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் 1 இயர் ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர ராம்பாலும் பூனமும் வெளியிடங்களுக்கு போறதுக்கும் அவங்க 2 பேருமே கணவன் மனைவியா ஒன்னா இருக்கிறதுக்கும் எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படின்னு ராம்பாலே ஒரு ரூலை கிரியேட் பண்ணி இப்படி வெளியே போக ஆரம்பிக்கிறான். இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் 2021 நவம்பர் மாசம், அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ராம்பாலுடைய ஃப்ரெண்டு மூலமா அந்த ஜோசியர் சொன்னது பழிக்க ஆரம்பிக்குது. எஸ், கல்யாணத்துக்கு வர முடியாத ராம்பாலுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் யதார்த்தமா ராம்பாலுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களுடைய கல்யாண ஆல்பத்தை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவரு ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அந்த ஷாக்குக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ராம்பால் கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது, உன்னுடைய மனைவி பூனம எனக்கு நல்லாவே தெரியும். தன்னுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தனும் உன்னுடைய மனைவி பூனமும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த ராம்பால் கிட்ட சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். இதை கேட்ட ராம்பால் அந்த நொடியில் இருந்து சைக்கோவா மாற ஆரம்பிக்கிறான். முதல்ல அவனுடைய ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பத்தி பூனம் கிட்ட ரொம்பவே கேஷுவலா கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும் போது, நீ மேரேஜுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு பூனம் கிட்ட ரொம்பவே கேஷுவலா கேட்டிருக்கான். பூனம் எப்பவுமே ஓபன் மைண்டடாகவும் ஜாலியா பேசக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கறதால, ஆமாங்க, நான் ஒருத்தனை ஒரு வருஷமா ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணேன். பட் திடீர்னு அவன் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அது ரொம்பவே மனவேதனையை கொடுத்துச்சு. அப்படி மனவேதனையில நான் அவனை மறக்க முடியாம கஷ்டப்பட்டப்பதான் உங்களுடைய போட்டோவை காட்டி இவர் தான் உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை அப்படின்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. அதுக்கப்புறமா நானும் நம்மள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒருத்தனை நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு ராம்பாலுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, எதையுமே மறைக்காம உண்மையை சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல அவங்களுடைய பாஸ்ட் எல்லாம் வேண்டாம், இனி நம்ம கூட வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்காம பூனம் லவ்வோட நிறுத்திட்டாங்களா இல்ல எல்லை மீறி போயிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியிடங்களுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு பூனமோ, படத்துக்கு மட்டும் 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கோம், மற்றபடி போன்ல தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இதையெல்லாம் சொன்ன பூனம்க்கு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எதையுமே மறைக்காம உண்மையை சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பரவ ஆரம்பிச்சிருக்கு. பட் பூனம் சொன்னதை கேட்ட ராம்பாலுக்கோ அவனுடைய மனசுல இருந்த நிம்மதி போய் மனசுக்குள்ள புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது, ஒரு வருஷமா லவ் பண்ணவங்க, தியேட்டருக்கு படம் பார்க்க போனவங்க, கையையும் காலையும் வச்சுட்டு சும்மாவா இருந்திருப்பாங்க, போன்ல ரொம்ப நேரமா பேசினவங்க ஒரு கிஸ் கூடவா கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு அடிக்கடி அதையே நினைச்சுக்கிட்டு புரியாத புதிர் படத்துல வர்ற ரகுவரன் மாதிரி இன்னொரு படம் பேர் தெரியல, அந்த படத்துல வர்ற எஸ்.ஜே. சூர்யா மாதிரி ராம்பாலும் ஒரு முழுமையான சைக்கோபேத்தா மாற ஆரம்பிக்கிறான்.
அதோட இந்த ஜாதகத்தால கல்யாணமான நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது இவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல, ரொம்பவே சந்தோஷமா தானே இருக்கா அப்படின்னு நம்மள பிரிஞ்சிருக்கிற சோகம் இவகிட்ட கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு பூனம் மேல சந்தேகப்படவும் ஆரம்பிச்சிருக்கான். சில சமயம் பூனம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போன்ல பேசிட்டு இருக்கிறது தெரியாம நம்பர் பிஸியா இருக்கே, ஒருவேளை வேற எவன் கூடயாவது பேசிட்டு இருப்பாளோ அப்படின்னும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லா சந்தேகமும் அவனுடைய மனசுக்குள்ள ஒன்னா சேர்ந்து கடைசியா பூனம் தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு முழு சைக்கோவா மாறினவன் அவங்கள கொலை பண்ற முடிவுக்கே வர ஆரம்பிக்கிறான். அதுக்காக தான் அவங்கள கூட்டிட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு போறதுக்கான பிளானையும் போட ஆரம்பிக்கிறான். ஆல்சோ பூனமை கொலை பண்றதுக்கு வீட்டுல இருந்தே இறைச்சி விட்டுற கத்தியும் கார்பேஜ் பேக்கையும் கூடவே எடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமா அவங்கள யாருமே அடையாளம் பார்த்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பூனமை மாஸ்க் போட சொல்லிட்டு அவங்கள அந்த லாட்ஜுக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். ஆல்சோ பூனமுக்கு தெரியாம ஃபேக்கான நேம், அட்ரஸ், போன் நம்பர் அப்படின்னு எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணிட்டு ஒரு 7:30 மணிக்கு ரூம்குள்ள போன பூனமும் ராம்பாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பெட்ல படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் மிட் நைட்ல கண்ணு முழிச்ச ராம்பால் பூனம் கலட்டி போட்ட அவங்களுடைய லெகின்ஸ் பேண்ட்டை வச்சு தூங்கிட்டு இருந்த பூனமுடைய கழுத்தை சுத்தி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதனால தூக்கத்திலிருந்து முழிச்ச பூனம் என்ன நடக்குது அப்படின்னு புரியாம மூச்சு திணறினபடி அவங்களுடைய கையையும் காலையும் கட்டில் மேல அடிச்சுக்கிட்டு துள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதனாலதான் அவங்களுடைய கைகள்லயும் கால்களையும் சின்ன சின்ன டிஃபென்சிவ் wounds, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு. பட் கொலை வெறியோடு இருந்த ராம்பாலுடைய உடும்பு பிடியிலிருந்து அவங்களால தப்பிக்க முடியாம போயிருக்கு. சோ பூனம் அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த இடத்திலேயே துடிச்சு இறந்து போறாங்க. அதுக்கப்புறமா நேக்கடா இருந்த அவங்களுடைய இறந்த உடலை பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போய் அவன் கொண்டு வந்திருந்த கத்தியாலேயே பூனமுடைய தலைய துண்டா வெட்டி எடுக்கிறான். அதோட பூனம் அவங்களுடைய கையில போட்டிருந்த ராம்பால் அப்படிங்கிற டேட்டோவையும் அந்த கத்தியாலேயே கீறி அழிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பூனமுடைய தலையெடுத்து கார்பேஜ் பேக்ல வச்சுட்டு அதை அவனுடைய பேக்குள்ளேயும் வச்சுக்கிட்ட ராம்பால் பூனமுடைய இறந்த உடலை அகைன் பாத்ரூம்ல இருந்து இழுத்துட்டு போய் அந்த கட்டிலுக்கு அடியில மறைச்சும் வைக்கிறான். கடைசியா பூனமுடைய திங்ஸ், அவனுடைய திங்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு லாட்ஜில் இருந்து எஸ்கேப் ஆனவன் அந்த காட்டு பாதையில கொண்டு போய் தலையை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஹேண்ட்பேக்கையும் தூக்கி போட்டுட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸையுமே நம்ம விட்டு வைக்கல. நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மும்பையில் இருக்கிற அவனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கான். இப்படி இவன் பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணதுதான் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்ப ராம்பாலுடைய இந்த கன்ஃபஷனுக்கு அப்புறமா அவனுடைய வீட்டுக்கு போன போலீஸ் அவன் கொலை செய்ய பயன்படுத்தின கத்தி, பூனம் போட்டிருந்த அவங்களுடைய ட்ரெஸ், போன், செப்பல் அப்படின்னு அவங்களுடைய எல்லா திங்ஸையுமே ரெக்கவர் பண்ணிருக்காங்க. ஆல்சோ பூனமுடைய உடல்ல சீமன் இருந்துச்சு அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வந்திருக்கும் இல்லையா, அது ராம்பாலுடைய தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த கேஸுடைய விசாரணை இன்னுமே கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. சோ இதுக்கான தீர்ப்பு என்ன வருது, எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பூனம் தன்னுடைய எக்ஸ்லவ பத்தி சொன்னதை மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்ட ராம்பால் அவனுடைய போட்டோவை, அதாவது ராம்பாலுடைய போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பூனம் தன்னுடைய பழைய லவ்வ மறந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதை திங்க் பண்ண மறந்துட்டான். இப்ப நான் சொல்ல போறது பர்சனலா என்னுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரான கார்த்திக் பாண்டியனுடைய மன குமுறல்கள். ஊருக்குள்ள அவன் பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த காலத்துல அடிச்சுட்டு வேலைக்கு போற, அதுவும் அவனுடைய பெயரை கையில பச்சை குத்துற அளவுக்கு அவன் மேல பிரியமா இருந்த ஒரு பொண்ணு கிடைச்சும் அவங்கள வச்சு வாழ தெரியாம முட்டாள்தனமா அவங்கள கொலை பண்ணிட்டு இப்ப ராம்பால் ஜெயில உட்கார்ந்துட்டு கம்பி எண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கார்த்திக் பாண்டியன் அவருடைய மன குமுறல்களை கொட்டி இருக்காரு. இது எல்லாத்துக்குமே மேல க்ளூவே இல்லாம ஸ்டார்ட் ஆன இந்த கேஸ அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள சால்வ் பண்ண போலீஸுடைய திறமையான இன்வெஸ்டிகேஷனையும் நம்ம இங்க பாராட்டியே ஆகணும். சோ இதுல இருந்தே பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. குற்றம் செஞ்சா கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க அப்படிங்கறத அகைன் இது ப்ரூவ் பண்ணிருக்கு. சோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இல்லற வாழ்க்கையுடைய எதிரியான சந்தேகம் அப்படிங்கிற கொடிய நோயால நடந்த இந்த கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.